கிருஷ்ணர் அவரோட வாழ்க்கையில ரெண்டு விஷயங்களை ரொம்ப அதிகமா நேசிச்சாரு. அதில் ஒன்று கிருஷ்ணனின் மனம் கவர்ந்த ராதை, மற்றொன்று ராதைக்காக வாசிக்கப்பட்ட புல்லாங்குழல். இப்படி இருக்கும் போது ராதைக்கு ஸ்ரீராம முனிவர் என்பவர் சாபம் கொடுக்கிறாரு. நீ 100 தடவை கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா 100 வருடம் பிரிந்துதான் இருக்கணும்னு சாபம் கிடைக்குது. இதை பார்த்த ராதை மனமுடைந்து போறாங்க. ஆனால் ராதையால் கிருஷ்ணரை பார்க்க முடியாமல் இருக்க முடியவில்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல என்று கிருஷ்ணனை ராதை சந்திக்கிறார்கள். ராதை கிருஷ்ணரை பார்த்த மறுகணமே முனிவர் கொடுத்த சாபம் பலிக்கிறது. கண்ணன் ராதையை விட்டு விலகுகிறான். விதியின் சூழ்ச்சியால் கிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்கு போகவே மாட்டார். இப்படியே 100 வருடம் கடந்து செல்கிறது. ரொம்பவும் வயதான நிலையில் கிருஷ்ணனை ராதை சந்திக்க போகிறாள். நீ என்னை ஒரு முறை புரிந்து கொண்டதே போதும் ராதை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். கிருஷ்ணரும் ராதையை மடியில் சாய்த்துக் கொண்டு புல்லாங்குழலை வாசிக்கிறார். கிருஷ்ணர் மெய்மறந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். கிருஷ்ணர் கண் திறந்து பார்க்கையில் ராதை உயிரோடு இல்லை. கடைசியில் ராதைக்காகவே வைத்திருந்த புல்லாங்குழலை கிருஷ்ணர்